Hi friends, welcome to Python programming tutorial. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா zip function in Python. இப்போ நான் ரெண்டு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். மூவின்னு ஒரு லிஸ்ட், அப்புறம் ரேட்டிங்ஸ் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு லிஸ்ட்லையும் வேல்யூஸ் கொடுக்குறேன். மூவிஸ் லிஸ்ட்ல 3 மூவி நேம் கொடுக்குறேன். அதே மாதிரி ரேட்டிங்ஸ்ல அந்த மூவிஸ்க்கான ரேட்டிங்ஸ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஒரு புது லிஸ்ட் வேணும். அந்த லிஸ்ட் ஒரு டியூப்பிள் கம்பைன் பண்ணிருக்கோம். எப்படின்னா இதுக்குள்ள ஒரு டியூப், அந்த டியூப்புள்ள மூவி நேமும் அதோட ரேட்டிங் இருக்கும். அதாவது அடுத்த டியூப்புள்ள சாங் இதை நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா ஜிப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஜிப் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா ஸோ இந்த ஜிப் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 1 or more இட்டரபிள்ஸ் எடுத்துக்கும். அப்போ இதில் என்னென்ன இட்டரபிள்ஸ் இருக்கு? மூவி ரேட்டிங்ஸ் தான் இட்டரபிள்ஸ். ஸோ இந்த ஜிப் ஃபங்க்ஷனுக்குள்ள மூவி ரேட்டிங்ஸ் கொடுத்து நான் மூவி ரேட்டிங்ஸ் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்றேன். அதை இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் மூவி ரேட்டிங் சேவ் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணா நமக்கு ஒரு ஜிப் ஆப்ஜெக்ட் கிடைக்குது. ஸோ எப்பயும் போல இந்த ஆப்ஜெக்டை இட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா முன்னாடி ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி கீவேர்டு யூஸ் பண்ணி அதை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு மறுபடியும் ரன் பண்ணனா நான் எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் எனக்கு வந்துருச்சு. ஆனால் இங்கே சாங் கார்ட்ஸ்லாம் ஒன்றா இருக்கு. ஏன்னா இங்கே நான் கமா போடல. ஸோ இங்கே கமா போட்டு சேவ் பண்ணிட்டு மறுபடியும் ப்ரோக்ராம் ரன் பண்ணா எனக்கு கரெக்டாக ஒரு லிஸ்ட்டுக்குள்ள 3 டியூப்புள் இருக்கு. அந்த 3 டியூப்புள்ள ஒவ்வொரு டியூப்புள்லையும் மூவிஸ் நேமும் மூவி ரேட்டிங்கும் இருக்கு. ஸோ இந்த ஜிப் ஃபங்க்ஷன் நிறைய இட்டரபிள்ஸ் எடுத்துக்கும். அதனால நான் இப்போ இங்கே சும்மா ஏபிசி அப்படின்னு கொடுத்தா கூட எப்படி ரிசல்ட் வருதுன்னு பாருங்க. ஸோ ஏ டைட்டானிக் 9, பி காங் பி, சி காட்ஸ்லா 7 இந்த மாதிரி எல்லாத்தையும் கம்பைன். ஸோ இதான் ஜிப் ஃபங்க்ஷன் இன் பைத்தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.